அஸ்ஸலாமு அலைக்கும். பைபிள்ல ரொம்பவே பிரபலமான சங்கீதங்கள்ல ஒன்று தான் சங்கீதம் 91. ஆனா இதுல வர்ற ஒரு குறிப்பிட்ட மேற்கோள் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல, அதுவும் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு நபரால பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம அந்த மேற்கோளோட பின்னணி என்ன, அது என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்புதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, நம்மளோட இந்த தேடல் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, புதிய ஏற்பாட்டுல வர்ற ஒரு முக்கியமான சம்பவத்திலிருந்து தான். அதாவது இயேசு வனாந்தரத்துல சோதிக்கப்பட்ட அந்த தருணம். இது வெறும் ஒரு கதையா மட்டும் பார்க்காம, இதுக்குள்ள ஒரு பெரிய இறையியல் உரையாடலே நடந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த கதை மத்தேயு, மார்க்கு, லூக்கான்னு 3 நற்செய்தி நூல்கள்லயுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த சோதனையோட உச்சகட்டத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சாத்தான் இயேசுவ சோதிக்க ஒரு வித்தியாசமான, ஒரு அசாதாரணமான ஆயுதத்தை கையில எடுக்கிறான். அது என்னன்னு நினைக்கிறீங்க? வேற எதுவும் இல்ல, வேதமே தான். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இங்க தான் இந்த முழு சம்பவமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சாத்தான் அவனோட சவாலுக்கு ஒரு பலன் சேர்க்கறதுக்காக புனித நூல்ல இருந்தே ஒரு வசனத்தை எடுத்து நேருக்கு நேரா மேற்கோள் காட்டுறான். அவன் என்ன சொல்றான்னா, தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், அவங்க உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்றான். கேட்கறதுக்கே எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதியா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இந்த வார்த்தைகளை சாத்தான் எங்கிருந்து எடுத்தான்? இது அவனோட சொந்த வார்த்தைகள் கிடையாதே. அப்போ இதோட உண்மையான மூலம் எங்க இருக்கு? அந்த கேள்விக்கான பதில் நமக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற சங்கீத புத்தகத்துல கிடைக்குது. சாத்தான் மேற்கோள் காட்டின அந்த வரிகள் பாதுகாப்பின் சங்கீதம்னு ரொம்ப புகழ்பெற்ற சங்கீதம் 91 இருந்து எடுக்கப்பட்டதுதான். இந்த சங்கீதம் 91 பத்தி சொல்லணும்னா, மக்கள் ரொம்ப கஷ்டமான காலங்கள்ல ஆறுதலுக்காகவும் ஒரு பாதுகாப்புக்காகவும் வாசிக்கிற ஒரு பகுதி இது. பாரம்பரியமா இத மோசே அல்லது தாவீது எழுதியிருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு. இதுல கடவுளோட பாதுகாப்பை பத்தின ரொம்ப வலுவான வாக்குறுதிகள் நிறைஞ்சிருக்கு. இப்ப இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் புதிய ஏற்பாட்டுல சாத்தான் சொன்ன வார்த்தைகள், இன்னொரு பக்கம் பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 91ல இருக்கிற உண்மையான வரிகள். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு. இதிலிருந்து ஒன்னு தெளிவா தெரியுது, சாத்தான் வேத வசனத்தை ரொம்ப துல்லியமா தான் பயன்படுத்தியிருக்கான். ஆனா அவன் முழு உண்மையும் சொன்னானா? அதுதான் இங்க கேள்வி. எப்போதுமே வேதத்தை படிக்கும்போது ஒரு வசனத்தை மட்டும் தனியா எடுத்து பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா அதோட அர்த்தமே மாறிடும். அதனால சாத்தான் மேற்கோள் காட்டின அந்த வசனங்களுக்கு முன்னாடியும் பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் எதை வசதியா மறைச்சிட்டான்? சாத்தான் சங்கீதம் 91ல இருந்து 11, 12வது வசனங்களை மட்டும் எடுத்து பயன்படுத்தினான். ஆனா அதே சங்கீதத்தோட கடைசி பகுதியில, அதாவது 15, 16வது வசனங்கள்ல சில முக்கியமான வாக்குறுதிகள் இருக்கு. அந்த வாக்குறுதிகளை அவ ரொம்ப சாமர்த்தியமா சொல்லாம விட்டுட்டான். இப்ப அந்த 15வது வசனத்தை பாருங்க. அதுல கடவுள் அவரை நம்புறவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆபத்துல நானே அவனோட இருந்து அவனை தப்பு வைப்பேன், அவனை கனப்படுத்துவேன்னு வாக்குறுதி கொடுக்கறாரு. இது தெளிவா ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற பாதுகாப்பையும் மீட்பையும் பத்தின வாக்குறுதி. அடுத்த வசனம், அதாவது 16வது வசனம் இதை விட இன்னும் தெளிவா சொல்லுது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதுல 2 விஷயத்தை நாம நல்லா கவனிக்கணும். ஒன்னு, நீடித்த நாட்கள், அதாவது நீண்ட ஆயுள். இன்னொன்னு, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சரி, இப்போ சாத்தான் சொல்லாம விட்ட இந்த முழுமையான வாக்குறுதிகளையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இந்த வாக்குறுதிகள், அதாவது மீட்பு, நீண்ட ஆயுள், இதெல்லாம் உண்மையிலே இயேசுவுக்கு பொருந்துமா? முதல்ல நீண்ட ஆயுளுங்கிற வாக்குறுதியை எடுத்துக்கலாம். இறையியல் நம்பிக்கைகளின்படி தேவனுடைய குமாரன் நித்தியமானவர், அதாவது அவருக்கு முடிவே இல்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்காக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுற மாதிரி நீண்ட ஆயுள்ங்கிற ஒரு வாக்குறுதி தேவைப்படணும்? ரெண்டாவதா, இதை விட இன்னும் ஆழமான ஒரு கேள்வி. அது இரட்சிப்பு பத்தினது. தேவனே மனித உருவத்துல வந்தவர், அவரே இரட்சிப்பை கொடுக்கிறவர். அப்படிங்கிறப்போ அவருக்கு இன்னொருத்தர் இரட்சிப்பை காண்பிக்கிறது அல்லது அவரை ஆபத்திலிருந்து தப்புவிக்கிறதுங்கிறது எப்படி பொருந்தும்? பாருங்க, இந்த வசனங்களை நாம இப்படி ஆராய்ஞ்சதோட நோக்கம் ஒரு பதிலை திணிக்கிறதில்ல, மாறா சில முக்கியமான கேள்விகளை உங்க முன்னாடி வைக்கிறது தான். எந்த ஒரு வசனத்தையும் அதோட முழுமையான சூழலோட சேர்த்து படிக்கும்போது அதோட அர்த்தம் எவ்வளவு ஆழமா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்ப இந்த சான்றுகளையும் கேள்விகளையும் வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.